கறிக்கோழி ஒரு தங்கத்துக்கு இடையா அதுவும் விலை ஏறிட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க சாதாரண நாட்கள்ல ஒரு கிலோ 115 ரூபாய் 120 ரூபாய் விற்பனை செய்யற நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு 6 ரூபாய் 50 பைசா கொடுக்குறீங்க. எங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்தா தான் கட்டுப்படியாகும் அப்படிங்கிறத எங்களுடைய போராட்டம். சமீபத்தில் கூட ஒரு சுகுணா நிறுவனத்தில் 4 நாட்கள் தொடர்ந்து 2025 அமலாக்கத்துறை நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் 1 நாள் 2 நாள் தான் பார்ப்பாங்க. 4 நாள் தொடர்ந்து நடத்துறாங்க. அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அப்போ லாபகரமான ஒரு அபரிதமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் மறைமுகமாக வெளியே தெரியாமல் ஒரு உற்பத்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தொகையை கொடுக்காத போது அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணையம் மற்றும் சேவைகள் சட்டம் 2019 சட்டம் 37 இதை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து 23 பக்கம். இந்த சட்டத்தை 25/9/2019 அன்னைக்கு இதை சட்டசபையில் தாக்கல் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றாங்க. அந்த 25/9/2019 அன்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மாலை இந்த சட்டம் பாதுகாப்பானது, இந்த சட்டம் அவசியமானது, இந்த சட்டம் தமிழக விவசாயிகள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பெரும்பான்மையாக பாதிக்க வேண்டிய அவசியம் கொண்டு வரப்பட்டது, இதை வரவேற்கிறோம்னு நேரடி விவாதத்தில் பேசினவன் நான். ஆனால் இந்த சட்டம் குறித்து விவசாயிகளுடைய விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லை. இந்த சட்டத்தை யாரும் பின்பற்றலை. நீங்கள் வாரத்துக்கு மாடு வளர்ப்பாங்க, வாரத்துக்கு கோழி வளர்ப்பாங்க, வாரத்துக்கு ஆடு வளர்ப்பாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ண ஒரு 1000 ஆடு வளர்ப்பாரு. உனக்கு கூலி இவ்வளவு பராமரிச்சுக்கணும் பாரு, 10 ஆடு இறந்து போயிடும், ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போயிடும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ பணம் கட்டணும் பாரு. அப்படி அந்த மாதிரி நான் கூலிக்கு நான் வேலை, இந்த ஆடு வளர்க்கிற வேலை நான் செய்கிறேன்னா நீங்கள் முதல் போடுறீங்கன்னா 2 பேருக்கு ஒப்பந்தம். எந்த வகையில் பாதிப்புக்கு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் அரசாங்கம் 3வது நபராக தலையீடு இருக்கும். இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெரிய நபர்களின் பெரிய எண்ணிக்கையிலானவர்களின் துயர் துடைப்பதற்காக விசாரணை அமைத்து விசாரணை குழு கலாய்க்கு ஒரு சட்டம் தேவை, ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும். உருவாக்கப்பட்ட சட்டம். சட்டம் பண்ணது 25/9/2019. அப்போல்லாம் இந்த சட்டத்தை பற்றி யாருக்கும் புரிதல் இல்லை, விவசாயிகளுக்கு எந்த தெரிவும் இல்லை. ஆனால் அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, மாண்புமிகு தற்போதைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் மோடி என்னென்ன சொல்கிறாரோ விவசாயிகளை அடிமைப்படுத்துவதற்கான சட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வரார் அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணாங்க சட்டமன்றத்திலே. ஈரோடு பெருந்துறை மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க 21ல் சட்டத்தை நீக்கினீங்க. ஒரு புருஷன் முன்னாடி தகராறுனா போலீஸ் உள்ள வருதா இல்லையா, நீதிமன்றம் உள்ள வருதா இல்லையா, சட்டம் தன் கடமை செய்தா இல்லையா, இல்லை நீங்க அப்படியே தெருவில் அடிச்சுட்டு போங்கன்னா சொல்லிட்டோம், யாராவது கேட்பானாலும் இல்லையா. சட்டம் அந்த அளவுக்கு வலிமையானது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டம் இருக்கு. நீதி தெருக்களில் வந்து கொடி கம்பம் இருக்கக்கூடாது உத்தரவு போட்டவனே எடுக்கிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சட்டம் இருக்கு. இதுலேயும் சட்டம் இருக்குல்ல. ஒரு உற்பத்தியாளர் பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடியவர்கள் லாபம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்து செலவழித்து நட்டமாகி வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் உற்பத்தியாளர்கள் பண்ணையாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கையை நீங்கள் செவிமடுக்கணுமா வேண்டாமா, அக்கறை காட்டணுமா வேண்டாமா, அது என்ன நீங்க கேட்கணுமா வேண்டாமா? கறிக்கோழி பிரச்சனையில் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆனது காரணம் திமுகவினுடைய மறைமுகமான இந்த 2019 சட்டத்தை நீக்கியது தான் அடிப்படை காரணம். இது தெரிந்தே ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக விவசாயிகளின் சார்பாக நான் இதை குற்றச்சாட்டாக இங்கு பதிவு செய்கிறேன். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்மளோட தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இங்கே போராட்டங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தலைமையில் அவங்களோட கோரிக்கை என்ன சார்? இப்போ 6.50 பைசாக்கு 1 கிலோ கறிக்கோழி போய்கிட்டு இருக்கு. பட் அதால் அவங்களால பொருளாதாரம் சமாளிக்க முடியல அப்படிங்கிற முறையில் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அதில் என்ன நடக்குது சார்? என்ன பிரச்சனை? ஒரு கடையில் போய் நீங்கள் இன்றைக்கி விலை கேட்டிங்கன்னா உயிர் கோழி 1 கிலோ 110 ரூபாய் முதல் 120 ரூபாய். அப்போ ஒரு கோழி 2 கிலோ 2.5 கிலோலாம் இருக்கும். இது இவங்களுடைய கறிக்கோழி உரிமையாளர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலை. உரித்த கோழி 240 ரூபாய், உரிக்காத கோழி 260 ரூபாய். போன்லெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விலை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து இவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விலையே 1 கிலோவுக்கு 240 ரூபாய். அப்போ அதிகபட்சமாக நீங்கள் தென்காசி, நெல்லை, மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 380 வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் போச்சு 3 நாள் போச்சுன்னா 400 எட்டும்.
கறிக்கோழி ஒரு தங்கத்துக்கு இடையா அதுவும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் சாதாரண நாட்களில் ஒரு கிலோ 115 ரூபாய் 120 ரூபாய் விற்பனை செய்கிற நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு 6 ரூபா 50 பைசா கொடுக்குறீங்க. எங்களுக்கு 20 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படியாகும் அப்படிங்கிறது எங்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம். இந்த கறிக்கோழிங்கிறது சாதாரணமாக நம்ம எடை போட்டுடுறோம். இந்த கறிக்கோழினுடைய கிராஸ் வேல்யூ ஆர்டர்டு தொகை 1,34,782 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகுது. 44% உள்நாட்டு உற்பத்தி சந்தை மதிப்பை இது ஊக்குவிக்குது. கால்நடையில் 4.65% தான். ஆனால் கோழி வளர்ப்பு மூலியமா முட்டைகள் மூலியமா ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமானம் வருது, டேர்ன் ஓவர் இருக்கு. ஒரு நாளைக்கு முட்டை உற்பத்தி பண்ணுறது 3,75,00,000 முட்டை. இதில் 3,40,00,000 முட்டை இதில் 40% கேரளாவுக்கு போயிடும். 35 லட்சம் முட்டை நம்ம சத்துணவுக்கு அனுப்புகிறோம், மீதி தமிழ்நாட்டுக்கு தான். இன்றைக்கி முட்டையினுடைய தேவை அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் எல்லாரும் முட்டையை விரும்பி சாப்பிட்றாங்க, சத்தான பொருள்களை வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்களுடைய ஒரு ஆண்டு 800 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் முட்டையில் மட்டுமே. இது 3 வகையாக இந்த தொழில் செய்கிறாங்க. அவங்க ஒரு 41 நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் செய்கிறாங்க. ஒன்று முட்டை உற்பத்தி, அடுத்தது குஞ்சு பொரிப்பு, அடுத்தது கோழி வளர்ப்பு. இந்த முட்டை உற்பத்தியில் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி, தீவனம் உற்பத்தி ஒன்று தனியாக இருக்குது, பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி, இது ஒரு பக்கம் இருக்குது. மூணாவதா பிராய்லர் ஃபார்மர் ரெகுலேட்டிங் கமிட்டின்னு வச்சுருக்காங்க, ஒழுங்குமுறை குழு. இதில் எந்த தப்பும் நடக்கக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ விவசாயியோட வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் 6 ரூபா 50 பைசா கொடுக்குறீங்க, நீங்கள் கோழியை உடனே வளர்த்துற முடியாது. இடம் தேர்வு பண்ணணும், மேடான பகுதியாக இருக்கணும், தண்ணி வசதி வேணும், மின்சார இணைப்பு வேணும், அடிப்படை கட்டமைப்பு வசதி வேணும், ஷெட்டு வேணும், ஷெட்டில் வெயில் தாக்கம் இருக்காத அளவுக்கு இருக்கணும், சுற்றி பாதுகாப்பு இருக்கணும். சராசரியாக ஒரு 500 கோழி வளர்க்கணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவாகும். 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஆட்கூலி, இதை வச்சு ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் 6 ரூபா 50 பைசா நாங்கள் கூலியை கொடுத்துட்டு நீங்கள் தீவனமும் மருந்தும் தான் கொடுக்குறீங்க. அது கடந்த காலத்தில் இப்போ ஒப்பிடுற போது தீவனம் விலை ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சுன்னு உங்களுக்கு மட்டும் விலையேற்றத்தை காரணம் காட்டி எங்களுக்கு தொகையை கட்டுப்படுத்துறீங்க. ஆனால் கோழியினுடைய விலையேற்றத்துக்கு தகுந்த மாதிரி உற்பத்திக்கான செலவு தொகை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் இப்போ போராட்டம். இப்போ நீங்க 120 ரூபா 115 ரூபா 130 ரூபா கிலோ உயிர் கோழி விற்கிற போது அதற்கேற்ற வகையில சமையலுக்கு தயாராக இருக்கக்கூடிய கோழிகள் அதிக விலை விற்கிற போது எங்களுக்கான தொகை 20 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்கணும். இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த ஒழுங்குமுறைப்படுத்திய விற்பனை என்பது ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுது. ஒழுங்குமுறை விற்பனை அல்லாத வகையில் சில்லறை கடைக்காரர்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் மூலமாக விற்பனை என்பது 7500 கோடி ரூபாய். சமீபத்தில் கூட ஒரு சுகுணா நிறுவனத்தில் 4 நாட்கள் தொடர்ந்து 2025 அமலாக்கத்துறை நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் 1 நாள் 2 நாள் தான் பார்ப்பாங்க, 4 நாள் தொடர்ந்து நடத்தினாங்க. அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அப்போ லாபகரமான ஒரு அபரிதமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் மறைமுகமாக வெளியே தெரியாமல் ஒரு உற்பத்தியாளர்கள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காத போது அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறது. இதுதான் நீங்கள் கிராமப்புற பொருளாதாரமே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு தான். இதில் இந்த பண்ணை கோழி உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் ஒரு வகைக்கிட்ட 40,000 பண்ணை வளர்ப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 14,000 பேர். இவங்களை நம்பி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த 40,000 பண்ணைகளில் 20,000 பண்ணைகள் கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர். திருப்பூர் தான் தலையிடமே இதுக்கு தான். இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி, பிராய்லர் ரெகுலேட்டிங் கமிட்டி எல்லாமே அங்கே தான் தலைமையகம், பல இடத்துல தலைநகரம், தலைமை அலுவலகமே அங்கே தான். அங்கேருந்து உத்தரவு போடுறாங்க. ஒரு நாளைக்கு உயிர்கோழி எவ்வளவு, ஒரு நாளைக்கு முட்டை எவ்வளவு விலைங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. முட்டை விலை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு முட்டை கொள்முதல் இல்லைன்னா கஷ்டப்படுறாங்க, கோழி விற்கலைன்னா கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுவோங்கிறாங்க. எந்த நஷ்டமும் அவங்களுக்கு இல்லை, அபரிதமான வளர்ச்சி. இது மட்டும் இல்லை, கோழி வளர்ப்புக்கு தேவையான தீவனங்களும் இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. ஆக தீவனம் கொடுக்குறாங்க, மருந்தை கொடுக்குறாங்க, செலவுக்கான பணம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 கிலோவுக்கு 6 ரூபா பைசா. இந்த பிரச்சனை வந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க,
இல்லை அது தவறு, நாங்கள் வந்து கூடுதலாகவே 10 ரூபா 12 ரூபாலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. 2 கிலோவுக்கு மேல் கோழி வளர்க்கப்பட்ட கோழிகளுக்கு இவர்களுக்கு அணுக்கமாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த 10 ரூபாய் 12 ரூபாய் வழங்கப்படுது, எல்லோருக்கும் இல்லை. அதுலேயும் பார்ஷாலிட்டி இல்லை. அது ஏன் காரணம் அப்படின்னா, இது போன்று ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் நமக்காக எதையும் செய்ய தயாராகக்கூடியவர்களாக அவர்களை இவர் கையில் வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு 2% பேரை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த 98% பேர் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இவங்க. இப்போ நீங்க இன்னைக்கு 380 ரூபா கிலோ விற்கிது, 240 ரூபா நீங்க விலை நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன விலை ஏற்றதுக்கு காரணம் என்ன? கோழி உற்பத்தி குறைந்து விட்டது, கோழி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னா விவசாயிகள் பண்ணைகளை யாரும் பிரச்சனையை தீர்க்காம வளர்க்கறது தயாரா இல்லை. இப்போ இந்த 6 ரூபா 50 பைசா கடைசியா எப்போ விலை உயர்வு செய்யப்பட்ட? 2013 வரைக்கும் ஒரே ரேட்ல இருக்கு. பொருளாதார மாற்றங்கள்ல இங்க சாதாரணமா ஒரு வேலைக்கு போறவங்களே ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கேட்கறாங்க. எப்படி இவ்வளவு காலம் இது? இந்த பிரச்சனை வந்து வெளியில அதிகமா தெரியல. அது திருப்பூர் அந்த பகுதியில் ஒரு சிலர் எங்களுக்கு கூடுதலாக கொடுங்க கேட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்போ இது வெளியே தெரிஞ்சதுன்னா 2018-19 வாக்கில் தான் இது பிரச்சனை. இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு தெரிஞ்சுது. என்ன காரணம் அப்படி எதனால் தெரிஞ்சதுன்னா, இந்த ஈமு கோழி வளர்ப்பு மோசடின்னு ஒரு செய்தி இருந்தது. அந்த ஈமு கோழி வளர்ப்பு மோசடியில் ஈரோடு பக்கத்தில் பெருந்துறையில் சுசி ஈமு ஃபார்ம்ஸ்னு ஒரு நிறுவனம், குருசாமின்னு ஒருத்தர், அவர் 1.5 லட்ச ரூபா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா 6 குஞ்சை கொடுப்பார். அதை வளர்க்குறதுல வாரத்துக்கு 6000 ரூபா பராமரிப்பு செலவு கொடுக்குறேன், வருஷத்துக்கு 20,000 ரூபா போனஸ் தரேன், நீங்கள் வளர்த்த பிறகு நானே அதை வாங்கிக்கிறேன், முட்டை இவ்வளோ விலை போகும் அப்படிலாம் சொல்லி அதை இது பண்ணார். நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் முதலீடு போட்டாங்க, எதுவுமே பண்ணலை. அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு எப்படின்னா, பழைய முதலீட்டாளர்கள் வருவாங்க, அவங்க பணம் அங்கே இருக்கும், புதிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கணும், இவங்க பணம் பழைய முதல் லாபமாக போகும், அவங்க லாபம் அடைவாங்க, திருப்பி இவங்க புதுசாக ஆட்களை கொண்டு வரணும், அப்போ தான் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது வந்து போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய மோசடியான ஸ்கீம். அது அந்த அடிப்படையில் இந்த அது மாதிரிலாம் யாருமே லாபகரமான விலையை எட்டியது கிடையாது, லாபம் பார்த்தது கிடையாது, லாபம் பார்க்கவும் முடியாது. அதை வந்து எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல, அது அரசாங்கத்துடைய கவனத்துக்கே வரலை. அப்போது இது குறித்து பல்வேறு பகுதியில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோவை, ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்கள் நிறைய புகார்கள் போச்சு, சேலம் பக்கம்லாம். அப்போ ஒப்பந்த முதலீடு போட்டாளர்கள் வந்து இந்த மாதிரி அங்கே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ காவல்துறை இது பெரிய பூதாகரமாக பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அரசு கவனத்துக்கு வரும்போது, அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அப்போ முதன்மை செயலாளர், அவர் வேளாண் துறைக்கும் செயலாளர், மீன்வளத்துறைக்கும் அவர் தான் செயலாளர், கால்நடைக்கும் அவர் தான் செயலாளர். இப்போ 3 துறைக்கும் அவர் பொகுப்பு வைத்ததால அவர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அவர் இதை இங்கே உட்காந்துக்கலாம் விசாரணை பண்ணலை, நேராக களத்துக்கே போயிட்டார். களத்துக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு, முதலீடு பண்ணவங்களை கூப்பிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன காரணம், என்னென்னையான அவங்க சலுகைகள் அறிவித்தாங்க, எல்லாத்தையுமே கல்யாணத்தை பார்த்துட்டு அப்போ விசாரணைக்கு உள்ளே போகும்போது தான் கறிக்கோழி வளர்ப்பிலும் பாதிக்கப்படுகிறார்கள்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணார், இதுக்கு ஒரு ஒப்பந்த அக்ரிமெண்ட்லாம் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பான அக்ரிமெண்ட் வேணுமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தமிழ்நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல அப்போ தான் கொண்டு வராங்க. தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணையம் மற்றும் சேவைகள் சட்டம் 2019 சட்டம் 37 இதை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து 23 பக்கம் இந்த சட்டத்தை 25/9/2019 அன்னைக்கு இதை சட்டசபையில் தாக்கல் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றாங்க. அந்த 25/9/2019 அன்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மாலை இந்த சட்டம் பாதுகாப்பானது, இந்த சட்டம் அவசியமானது, இந்த சட்டம் தமிழக விவசாயிகள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பெரும்பான்மையாக பாதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கொண்டு வரப்பட்டது, இதை வரவேற்கிறோம்னு நேரடி விவாதத்தில் பேசினவன் நான். ஆனால் இந்த சட்டம் குறித்து விவசாயிகளுடைய விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லை, இந்த சட்டத்தை யாரும் பின்பற்றலை. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்லாம் என்ன சார்? நீங்கள் வாரத்துக்கு மாடு வளர்ப்பாங்க, வாரத்துக்கு கோழி வளர்ப்பாங்க, வாரத்துக்கு ஆடு வளர்ப்பாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ண, ஒரு 1000 ஆடு வளர்ப்பார், உனக்கு கூலி இவ்வளவு பராமரிச்சுக்கும்பார், 10 ஆடு இறந்து போயிடும், ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போயிடும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ பணம் கட்டணும்பார். அப்படி அந்த மாதிரி நான் கூலிக்கு நான் வேலை, இந்த ஆடு வளர்க்கிற வேலையை நான் செய்கிறேன்னா நீங்கள் முதல் போடுறீங்கன்னா 2 பேருக்கு ஒப்பந்தம், எந்த வகையில் பாதிப்புக்கு ஏற்பட்டாலும்
அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் அரசாங்கம் மூன்றாவது நபராக தலையீடு இருக்கும் இந்த சட்டத்துல இருக்கு. ஆனா இப்போ இந்த கறிக்கோழி அதுதான் தலையிட முடியாது. அதுதான் வரேன். என்ன சொன்னாங்க இவங்க உடனே, இந்த சட்டம் வந்தது 2015ஆம் ஆண்டு ஈமு கோழி வளர்ப்பின் மோசடியால் பாதிக்கப்பட்ட பெரிய நபர்களின், பெரிய எண்ணிக்கையிலானவர்களின் துயர் துடைப்பதற்காக விசாரணை அமைத்து விசாரணை குழு கலாய்க்கு ஒரு சட்டம் தேவை, ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும், உருவாக்கப்பட்ட சட்டம். சட்டம் வந்தது 25/9/2019. அப்போல்லாம் இந்த சட்டத்தை பற்றி யாருக்கும் புரிதல் இல்லை, விவசாயிகளுக்கு எந்த தெரிவும் இல்லை. ஆனால் அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, மாண்புமிகு தற்போதைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் மோடி என்னென்ன சொல்றாரோ விவசாயிகளை அடிமைப்படுத்துவதற்கான சட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வரார் அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணாங்க சட்டமன்றத்திலே. இவங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அப்போதான் மத்திய அரசாங்கம் 2020 ஒரு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. உடனே இவங்க பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே மோடி தேசம் முழுவதும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளின் எதிர்ப்புக்கு மத்தியிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டிலே எடப்பாடி அவர்கள் கால்நடை வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், எப்படி பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குரல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஈரோடு பெருந்துறை மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். நீங்க அதுல இருக்கிற சாதக பாதகங்கள்லாம் வேற இருக்கு. அது மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் சரியா தவறாங்கிறது. இப்போ இன்னைக்கு அதை போராட்டம் நடத்தணும், அவங்க விலக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டே விலக்கிட்டாரு, அது நிலுவையில் இருக்கு, அது பிரச்சனை இல்லை, அது இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், இப்போ இவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் சட்டத்தை ரத்து செய்வோம் சொன்னார், ஏற்க மாட்டோம்னு சொன்னார். நாங்களும் என்ன நினைச்சோம், சரி வேளாண் சட்டத்தை ஏற்க மாட்டார் போல் இருக்கு, இவர் அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான் நினைச்சாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க, 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2019 சட்டம் 37 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததை விவசாயிகள் எதிர்ப்பின் காரணமாக நாங்கள் திரும்ப பெறுகிறோம், சட்டத்தை ரத்து செய்கிறோம் அறிவிச்சாங்க. இந்த சட்டத்தை இப்போ நடைமுறை 2019 அறிவிச்சு கொண்டு வந்த சட்டத்தை. இப்போ இந்த சட்டம் 2021 சட்டம் எண் 36ங்கிற வகையில் இவங்க கொண்டு வந்து இதை ரத்து பண்ணதால இப்போ இயக்குநரகம் என்ன சொல்லுது, இந்த கறிக்கோழி வளர்ப்பாளர்கள் பிரச்சனையில் நாங்கள் இதில் தலையிட முடியாது. ஆனால் இந்த 2019 சட்டத்தில் என்ன சொல்லுது, உற்பத்தியாளர்களுக்கும் உற்பத்தி செய்கிற பண்ணையாளர்களுக்கும் ஏதேனும் எந்த வகையில் தாவா ஏற்பட்டாலும் அரசு அதிகாரிகள் தீர்த்து குழு தீர்க்க வேண்டும் இதில் இருக்கு. அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க 21 சட்டத்தை நீக்கினீங்க. எங்களுக்கு இப்ப நாங்க அப்ப அதை எங்களுக்கு எனக்கே புரிதல் இல்லை. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்களின் நிபந்தனையின் பேரில், நெருக்கடியின் பேரில் அவர்களுக்கு ஆதரவாக 2021 சட்டத்தை நீங்க ரத்து செய்து நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இன்னைக்கு இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை கறிக்கோழி ஆகியோருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இயக்குநரகம் என்ன சொல்லுது, 1872ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்த சட்டப்படி நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் தற்பொழுது என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த 2019 சட்டம் 37 ரத்து பண்ணிட்டு 1987 1989 திருத்தம் செய்யப்பட்ட சட்டம் 27 படி விற்பனைக்கான ஒப்பந்தம் கட்டுப்படுத்தும். அது என்ன, ரெகுலேட் மார்க்கெட்டிங் கமிட்டியில ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து ஏற்படக்கூடிய தாவாவை மட்டுமே சரி செய்யும். இந்த சட்டம் இருந்திருந்தா இந்த கறிக்கோழி பிரச்சனைக்கு இல்லவே பிரச்சனையே கிடையாது. அதே போல இன்று சட்டசபையிலையுமே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கறிக்கோழி விவகாரத்தை பேசுறதுக்கு அனுமதி கேட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, அதாவது கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு இந்த அரசு ஆதரவாக இருந்திருக்கிறது. திமுக அரசு தொடர்ந்து ஆதரவாக இருந்திருக்கிறது. நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு புருஷன் முன்னாடி தகராறுனா போலீஸ் உள்ள வருதா இல்லையா, நீதிமன்றம் உள்ள வருதா இல்லையா, சட்டம் தன் கடமை செய்தா இல்லையா, இல்லை நீங்க அப்படியே தெருவில் அடிச்சுட்டு போங்கன்னா சொல்லிட்டோம், யாராவது கேட்பானாலும் இல்லையா. சட்டம் அந்த அளவுக்கு வலிமையானது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டம் இருக்கு. தெருக்களில் கொடி கம்பம் இருக்கக்கூடாது உத்தரவு போட்டோன்னே எடுக்கிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சட்டம் இருக்கு, இதுலேயும் சட்டம் இருக்குல்ல. ஒரு உற்பத்தியாளர் பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடியவர்கள், லாபம் கிடைக்காமல்
கஷ்டப்பட்டு உழைத்து செலவழித்து நட்டமாகி வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் உற்பத்தியாளர்கள் பண்ணையாளர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கையை நீங்கள் செவிமடுக்கணுமா வேண்டாமா? அக்கறை காட்டணுமா வேண்டாமா? அது என்ன நீங்கள் கேட்கணுமா வேண்டாமா? எந்த வகையில் கஷ்டம் உங்களுக்கு? அவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க? நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில்? அவர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்கிற தொழிலில் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி 1870 154 வருஷத்துக்கு முடியும் இந்த சட்டத்தை படி நீங்கள் தீர்த்துட்டு போங்கிறீங்க. இது எந்த காலகட்டத்தில் இது? இப்போ எல்லா வகையிலும் நீங்கள் சொல்லிட முடியுமா? இதில் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஒட்டு மொத்தமாக கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக இந்த 2019 கொண்டு வந்த சட்டத்தை ஏன் 21 ரத்து பண்ணீங்க? புரியல இல்லாமல் செஞ்சீங்க, தெரிந்தே செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கே இப்போதான் அவருடைய பின்னணி தெரியுது. நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து அரவணைப்பில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த 2019 கொண்டு வந்த சட்டம் 37 2021 சட்டம் 36 படி நீங்கள் ரத்து செய்திருக்கிறீர்கள். இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குமேனால் நீ கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் இயக்குநரகம் அரசாங்கம் இருதரப்பாரையும் அழைத்து முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்தபட்ச தொகையை அறிவித்து சுமூகமாக தீர்த்து வைத்திருக்க முடியும். நுகர்வோர்களுக்கு விலை குறைவாக கறிக்கோழியும் எளிதாக தாமதம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போ இந்த கூடுதல் விலை விற்குது, இது யாருக்கு லாபம்? நிச்சயமா விற்பனையாளர்களுக்கும் லாபம் இருக்கு, அந்த தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் இருக்கு, ஆனா விவசாயிகளுக்கு நான் அதான் சொல்றேன். ஒழுங்குமுறை ரெகுலேட்டரி கமிட்டி, பிராய்லர் ரெகுலேட்டட் கமிட்டி என்ன சொல்லுது உங்களுக்கு? ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது 25,000 கோடி ரூபாய் தான் வருமானம் வருது. ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத விற்பனையில் 2,500 கோடி வாங்க வருது. 2,500 கோடி இல்லை 7,500 கோடி வருமானம் வருது. அப்போ 10,000 கோடி ரூபாய் நேரடியாக மறைமுகம் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது தெரிய வருகிறது. மொத்தம் இந்த இதுல எத்தனை தனியார் நிறுவனம் இந்த கறிக்கோழி வளர்ப்புக்கு 41 நிறுவனங்கள் இருக்காங்க. 41 நிறுவனங்கள்லாம் அப்படி எடுத்துட்டோம்னா எத்தனை இருக்கும் சார்? மொத்தம் எல்லாருமே முக்கியமானவங்க தான். 31 அதாவது 41 நிறுவனங்களுமே மிக முக்கியமானவர்கள். அதில் இன்னும் இந்த சுகுணா சிக்கன் அப்படி எடுத்திங்கன்னா அவங்க பாட்டு பட்டியல் வருவாங்க. சுகுணா ஃபுட்ஸு, சாந்தி ஃபீட்ஸு, சுரபி ஃபார்ம்ஸு, பொன்னி ஹேச்சரிஸு, ஏவிஏ ஜென் அப்படிலாம் 41 பேர் இருக்காங்க. இந்த 41 பேருமே 3 வகை தொழில் செய்கிறாங்க. முட்டை உற்பத்தியிலும் ஈடுபட்டிருக்காங்க, தீவன உற்பத்தியிலும் ஈடுபட்டிருக்காங்க, குஞ்சு பொறிப்பதில் ஈடுபட்டிருக்காங்க, குஞ்சு பொறிப்பதன் மூலம் கோழி வளர்த்து விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அதுதான் இவங்க வேற யாருமே உள்ள கொண்டு வரல. எக் கோஆர்டினேஷன் கமிட்டி முட்டைக்கு தனி, பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி சிக்கனுக்கு தனி, அடுத்தது விவசாயிகளிடத்தில் பிராய்லர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ரெகுலேட்டட் கமிட்டி. அதில் ஒவ்வொரு விவசாயி கூட இடம் இல்லை, இவங்க தான் அதில் கமிட்டி மெம்பர். இல்லை அது விவசாயிகள் அங்கே இருந்தால் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. வெளியில் இருந்து பிரச்சனை வெளியில் வந்திருக்காது, நடுத்தருக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால இந்த கறிக்கோழி பிரச்சனையில் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆனது காரணம் திமுகவினுடைய மறைமுகமான இந்த 2019 சட்டத்தை நீக்கியது தான் அடிப்படை காரணம். இது தெரிந்தே ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக விவசாயிகளின் சார்பாக நான் இதை குற்றச்சாட்டாக இங்கு பதிவு செய்கிறேன். இந்த சட்டம் இருந்திருந்தா இப்போ இந்த கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்? என்ன உங்களுக்கான தேவைகளை என்ன பூர்த்தி செய்திருக்க முடியும் அரசிடமிருந்து? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. அந்த உற்பத்தி செய்கிற கறிக்கோழி உற்பத்தி இருக்கு இல்லைங்களா, தி குவாலிட்டி கிரேட் ஸ்டாண்டர்ட் ஷால் பி கேட்டகரைஸ்டு into premium quality, fair average quality and below fair average quality. தரம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தரத்தின் குறைபாடுக்கு ஏற்ப நீங்கள் விலை நிர்ணயம் செய்யலாம். வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க ஒரு 6 ரூபா 50 பைசா கடந்து போயிட முடியாது. கோழி உற்பத்தி வளர்ச்சி அதனுடைய திறனின் அடிப்படையில் தான், நீங்க தரத்தின் அடிப்படையில் தான் நீங்க அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும்னு வழிகாட்டுதல் இருக்கு. அப்ப நீங்க இந்த சட்டத்தை ரத்து பண்ணலாமா?
அப்ப மிகப்பெரிய கறிக்கோழி வளர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது திமுக அரசாங்கம். ஒரு முக்கியமான சட்டத்தை வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, ரத்து பண்ணியிருக்கிறாங்க. சரி சார், இப்போ ₹6.50 சொல்லக்கூடிய அதை வச்சு விவசாயிகள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு? இந்த தனியார் நிறுவனம் வந்து கோழி குஞ்சு கொடுக்குது, அதுக்கு தேவையான என்ன விஷயங்கள் கொடுக்குது? அப்போ இந்த ₹6.50 விவசாயிகள் என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு? முட்டை உற்பத்தி, கோழி பொரிப்பு, விநியோகம், எல்லா செலவுமே போக ஒரு கோழிக்கு உற்பத்தி செலவு என்பது ₹76, தான். விற்பனை ₹120. நீங்கள் விவசாயிக்கு ஒரு கூலிக்கு ஒரு கிலோ தான் ₹120. ஒரு கிலோ உற்பத்தி ஆகிறதுக்கு ₹77, ₹76 வச்சுக்கணும். இப்போ உற்பத்தி செலவு ஒரு கிலோவுக்கு நீங்கள் விவசாயிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ₹6.50. எங்கே இது? நீங்கள் கேட்டால் தீவனம் கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க. தீவனமும் மருந்து விலையேற்றம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்கள் செலவை குறைக்கிறீங்க. ஆனால் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. விவசாயிகள் மின்சாரத்துக்கு அடிப்படை. ஷெட்டு போட்டிருக்காங்க, வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, தண்ணி விநியோகம் பண்ணணும், தொடர் பராமரிப்பு இருக்கணும். இப்போ இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்க 5 லட்சம் 6 லட்சம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் இருப்பாங்க. வட்டி கொடுக்க கூட அவங்களுக்கு முடியலன்னா இந்த தொழிலை நீங்கள் லாபம் அடைஞ்சிட்டு இருக்கீங்களே, அவங்க நஷ்டம் அடைகிறாங்களே, இந்த அரசாங்கம் இதை என்ன நீங்கள் கூப்பிட்டு கேட்கணுமா வேண்டாமா? எங்களுக்கு சம்மந்தம்னு சொல்லி ஒதுக்கி போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ யாருக்காக நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க? இதை எப்படி நீங்கள் அந்த கடிதத்தை கொடுக்கலாம்? நீங்கள் இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? நிச்சயமா அரசு வந்து விவசாயிகளுக்கு பாதுகாவலனா வந்து நின்றுக்கணும். ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை வந்து தடை செய்வது, ரத்து செய்வது வந்து தவறு தான் சார். நாங்களாம் கூட ஆரம்பத்தில் நினைச்சோம். நான் அதான் சொல்றேன், சட்டத்தை ரத்து செய்யும் போது கூட எதிர்த்து தனியார் தொலைக்காட்சி வந்து நான் பங்கேற்றேன், கடுமையாக எதிர்த்தேன். இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். திமுக நான் உண்மையிலேயே பொது நோக்கத்தோடு தான் பேசணும். ஆனால் இப்போதான் தெரியுது, கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இது திமுக மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. உடனடியாக முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் இந்த சட்டத்தை நீங்கள் திருத்தம் வேணா பண்ணிக்கங்க, அதில் திருத்தங்கள் செய்யலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. மீண்டும் இது போன்ற ஒரு சட்டத்தை, பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வந்து ஒப்பந்ததாரர்கள் பண்ணைய சட்டத்தை மூலமாக நிறுவனங்களையும் உற்பத்தியாளர்களும் அழைத்து கூட்டம் நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமை திமுக இருக்கிறது, அதை செய்தாக வேண்டும். இதை கறிக்கோழி விவசாயிகள் சார்பாக இந்த கோரிக்கையை அரசாங்கத்தில் உங்கள் வாயிலாக நான் முன்வைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மின்சாரம் வந்து மிக முக்கியமான ஒன்று. அதில் விலை உயர்வு, இப்போ மின்சார விலை உயர்வு விவசாயிகளுக்கு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லை அதுக்கு வந்து நீங்கள் கமர்ஷியல் தான் கொடுக்கணும், அது கமர்ஷியல் கொடுக்கணும். இப்போ கூட அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கணும்னு நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கூலி கேட்குறாங்கிறதால. அதில் இந்த சலுகையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை அப்படியே விவசாயிகள் மறந்துடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த சலுகை வாங்கி கொடுத்துருக்கோமேன்னு சொல்கிறாங்க. அது கமர்ஷியல், அதுக்கு பணம் கட்டி தான் ஆகணும், அதுக்கு இலவச மின்சாரம் கிடையாது. இது கமர்ஷியலில் போகும். ஆமாம். பொதுவாகவே விவசாயிகளுக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் எல்லா நேரமும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அந்த திட்டம் அவர் கொடுக்கறதுக்கு என்ன இது சார்? இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து போதுமான அளவுக்கு இல்லையா விவசாயிகளுக்கு? இல்லை, பற்றாக்குறை இருக்குது, விவசாயிகளுக்கான பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பயிர்களுக்கு தான் இலவச மின்சாரம். நீங்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கோ பூக்களுக்கோ இலவச மின்சாரம் இல்லை, அதுக்கு பணம் கட்டி ஆகணும். அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அனைத்து பயிர்களுக்கும் 24 மணி நேரம் தொடர் மின்சாரம் வழங்கப்படும் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது எதிர்காலத்தில் அவங்க ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது அது எந்தெந்த வகையில் செயல்படுத்தலாம் திட்டம், அதுக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ காய்கறி சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இல்லை, மலர்கள் சாகுபடி செய்கிற விவசாயிகள் இலவச மின்சாரம் இல்லை. அது தொடர்ந்து கோரிக்கை இருக்குது.